ஹாய் எவ்ரிவான், குட் ஈவினிங். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல. அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கில் பார்த்தோம்னா நல்லா ஒரு ஸ்கிமாட்டிக் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ட்ரா எ ஸ்கிமாட்டிக் டயக்ராம் illustrating the essential features of the photoelectric effect experiment and explain. So, how Planck's constant can be determined from a photoelectric experiment. இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த டயக்ராம்லேயே நமக்கு என்ன செஞ்சிச்சுன்னா அந்த சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இதில் பார்த்தோம்னா அந்த கச்சிமியூ அப்படிங்கிற போட்டான மெட்டல் சர்ஃபேஸில் வந்து என்ன செய்கிறோம், நம்ம பாஸ் பண்ணுறோம். அதாவது என்னது, ஃபால் ஆன் தி ஈக்குவல் டு கச்சிமியூ அப்படிங்கிற அந்த எனர்ஜி ரேடியேஷன் இருக்கக்கூடிய அந்த என்னது ஃபோட்டானை வந்து நம்ம மெட்டல் சர்ஃபேஸில் வந்து என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன செய்யுதுன்னா எஜெக்ட் ஆகி வெளியே போயிடுது. அப்படி எஜெக்ட் ஆகி வெளியே போகும்போது அந்த எஜெக்டட் எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ½ mv² அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் E∅ அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா, இந்த ஃபை அப்படிங்கிறது எலக்ட்ரானை அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய அந்த ஒர்க் ஃபங்க்ஷன். ஃபை அப்படிங்கிறது என்னதுன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். தென் அப்போ E∅ = கச்சிமியூ நாட். இப்போ கச்சிமியூ நாட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, அது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது மினிமம் எனர்ஜி. அப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் மினிமம் எனர்ஜியை நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல இருந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், அந்த சர்ஃபேஸோட அவுட்டர் லேயரில் தான் எலக்ட்ரான் இருக்கும். அந்த சர்ஃபேஸை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே போகாது. அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்கும்போது தான் எலக்ட்ரான் வந்து என்னதை விட்டு கெட்டான் மெட்டல் சர்ஃபேஸ், அதாவது என்னதுன்னா அவுட் ஆஃப் தி சர்ஃபேஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், எலக்ட்ரான் வந்து அதோட சர்ஃபேஸை விட்டு வெளியே போகுது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் பார்த்துருக்கோம். அதில் பாருங்கள், எ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி கச்சிமியூ ஸ்ட்ரிக்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் எ மெட்டல் இஃப் தி எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் இன் கிரேட்டர் தென் தி ஒர்க் ஃபங்க்ஷன் E∅. அப்போ அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பை அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பை அப்படிங்கிறத சொல்கிறோம். தட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஆன் எலக்ட்ரான் இன் தி மெட்டல். இப்போ பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து மெட்டலோட என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே இருக்கும்போது தென் அதோட எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். அதோட எனர்ஜி E∅ அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரானோட என்னது அந்த பைண்டிங் எனர்ஜி. அப்போ அந்த பைண்டிங் எனர்ஜியில் இருந்து என்னது ஓவர் கம் பண்ணுறோம், எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு ஓவர் கம் என்ன செய்கிறோம், எனர்ஜி கொடுக்குறோம். எலக்ட்ரான் இன் தி மெட்டல் அப்படிங்கிற பார்க்குறோம். த எலக்ட்ரான் வில் பி எஜெக்டட் வித் எ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ½ mv². அப்போ எலிமினேட் ஆகி வெளியே வரக்கூடிய அந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ½ mv² அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேன் பி மெஷர்டு பை applying the minimum voltage V0 அப்படிங்கிற கொடுக்கணும், necessary to stop the electron from being ejected. The potential energy EV0 required to stop the electron must then be equal to ½ mv². அப்போ இந்த EV0 அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது தென் ஆப்போசிட் டைரக்ஷனில் பொட்டன்ஷியலை பாஸ் பண்ணும்போது தென் அதை ஃப்ளோ ஆகக்கூடிய அதை எலக்ட்ரான் வந்து என்ன செய்கிறோம், ஸ்டாப் ஆகிரும். தட் இஸ் என்னதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் ½ mv² இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தென் என்னது ஹச்மியூ மைனஸ் E∅. அப்போ ஹச்மியூ அப்படிங்கிறது மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் தென் மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படி. But therefore a plot of EV0 against mu gives a straight line whose slope gives h and the intercept gives E∅ equal to hmu naught, where mu naught is the threshold frequency, that is the minimum frequency of the photon necessary to cause the photoelectric effect. அப்போ நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணுறோம் எதுக்குன்னா அந்த கைனெட்டிக் மேக்ஸிமம் எனர்ஜிக்கும் நம்ம என்ன செய்கிறோம் ஃப்ரீக்குவன்சிக்கும். அப்போ என்ன செய்கிறோம்னா இந்த மாதிரி என்ன செய்கிறோம்னா கிராஃபு பிளாட் பண்ணுறோம். இந்த புக்கில் போட்டுருவோம். கிராஃப் பிளாட் பண்ணுறோம்.
ப்ளாட் பண்ணும்போது இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜியோட மேக்ஸிமம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கைனெட்டிக் எனர்ஜியோட மேக்ஸிமம் இங்கே வந்து என்னன்னா ஃப்ரீக்குவன்சி. அப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் கிடைக்கிது. அப்போ இந்த ஸ்லோப் அப்படின்னு சொல்லும்போது ஹெச்மியூ, இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்லோப் கிடைக்கிது. இது வந்து என்னன்னா ஹெச்மியூ நாட். இப்போ இந்த ஹெச்மியூ நாட் அப்படிங்கிறது என்னது த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவன்சி. இது வந்து என்னது மேக்ஸிமம் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல ஒரு எங்கே ஸ்லோப் எடுத்தாலும் இந்த மாதிரி எங்கே ஸ்லோப் எடுத்தாலும் அந்த ஸ்லோப்போட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா தென் ஹச்சோட வேல்யூக்கு வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும். ஹச்சோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே.